உங்கள் தேடுதல் முடியவில்லையா? இன்னும் தேடிட்டு இருக்கும் எவ்வளவு காலம், எவ்வளவு யுகங்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களோட மருத்துவமான டைமை நீங்கள் டெய்லி வாட்சில் அட்லீஸ்ட் 1 hour பார்க்கணும். உங்களோட டைம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு மந்திரவாதம், மைய, அந்த விஷயம், இந்த விஷயம், இதெல்லாம் அதுக்காக ஒரு பெதல் இருக்கு. எவ்வளவு நாள் சரி தேடி 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 அலைஞ்சு நீங்கள் எங்கேயும் போகிறதும் இல்லை, எங்கேயும் வாழதும் இல்லை. இந்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, இப்படியே நீங்கள் நூற்றாண்டுகள் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு விடை இருக்கு. அந்த விடை வந்து இதுதான். கால கிருஷ்ணா யோகினி தந்திரம், கால கிருஷ்ண யோகினி தந்திரம், காளிய கிருஷ்ண யோகினி தந்திரம் என்று சொல்லி, இது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த மந்திரத்தை முன்னேற்றினால் உங்களுக்கு சித்தியாகிறது. அகோரமான வழிமுறைகள். ஒரு நாள் நீங்கள் உள்ளாலே இறங்கினால் திரும்பி போக முடியாது. யமுனா நதியில் ஆழத்தில் நீங்கள் விழுந்துட்டே இருக்கும். அப்படியே யமுனா நதியில் ஆழத்தில் ஆழ்ந்து போகும்போது எங்கேயோ ஒரு விடை கிடைக்கும். அந்த ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் காளி உருவத்தில் வந்து உங்களுக்கு அந்த விடையை சொல்லி கொடுக்கும். ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் ஒவ்வொரு ரூபம் எடுத்து விடை கிடைக்க ஒரு மந்திர சக்தியாக நான் உங்களுக்கு தரப்போகிறது என்று நீங்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதை பிரயோகப்படுத்தி அதோட ஜெய பராஜயங்கள், அதாவது அதோட சக்சஸ் ஃபெயிலுவர் நீங்களே தெரிஞ்சுக்கணும். முடியவில்லை 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 என்று நினைக்கும் பல காரியங்களும் முடிக்க வேண்டும். இப்போ உங்களோட உயரிய குரு பரம்பரையில் தீட்சை பெறத்துக்கு மாணவர்களுக்கு ஏதாவது அடிப்படை தகுதிகள் ஏதாவது இருக்குதுங்களாங்க? எந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணி தீட்சைகள் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக இவ்வளவு நாள் வந்து பட்டாம்பூச்சிக்கும் பூச்சிக்கும் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன், தீட்சை கொடுத்துட்டு இருந்தேன். யாராவது பறந்து வந்து அம்மா தாயே மந்திர பிச்சை கொடுங்கோ, இல்லாட்டி அருவோட பிச்சை கொடுங்கன்னு சொன்னேன். நான் எல்லா பட்டாப்பூச்சிக்கும் எல்லா புழுவுக்கும் நான் தீட்சை கொடுத்துட்டு இருந்தேன். இனி நான் அது தகுதி மாற்ற போகிறேன். மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஒரு டிகிரியாவது படிக்கணும். ஏன்னா கவர்மெண்டில் ஒரு அஃபிஷியல் வேலைக்கு போனாலே டிகிரி பார்க்குறவங்கள ஏன் மந்திரத்துக்கு டிகிரி பார்க்கக்கூடாது? நான் இனி மந்திரம் கொடுக்கமா இருந்தால் மினிமம் அவனுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரியாக இருக்கணும். இல்லாதவங்களுக்கு மந்திரம் நேரடியாக தீட்சை கொடுக்கறது இல்லை. என்னோடய வீடியோ பார்த்து மந்திரங்கள் அபியாசம் பண்ணுறது ஓகே, அது ஏழை மக்களாக இருக்கலாம், சில வேளை நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு தைரியமாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நான் என் கையில் நிறைய காசு இருக்குது, சாமி எனக்கு வித்தியை கொடுன்னா கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன்.
அப்போ அதுக்கு மினிமம் டிகிரியாவது ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கேன். 5 காரியங்கள். ஒன்று ஏஜ் ஃபேக்டர். தீர வயசானவங்களுக்கு வித்தியை கொடுக்க போகிறதில்ல, பிரயோஜனம் இல்லை. அவங்களால உட்காந்து அவ்வளோ ஜெபம் பண்ணி எடுக்க முடியாது. ஒரு 16 இருந்து ஒரு 52 வரையிலும் வித்தியை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. இப்போ நரேந்திர மோடி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யாராவது நிற்கிற மாதிரி இருந்தால் 60 வயசு 65 வயசு அதுக்கு மேலே வயசாகி போச்சுன்னா எலெக்ஷனுக்கு கூட நிற்க வேண்டாம்னு சொல்லி ஒரு புதிய இது ரூலு கொண்டு வந்த மாதிரி மந்திரத்திலையும் அல்லாட்டி மந்திரவாதம் படிக்கிறதுலையும் ஜாஸ்தி இது வேண்டாம். ஏஜ் ஜாஸ்தியானவங்கள வேண்டாம். ஏன்னா அவங்களோட மண்டியில் ஒன்றும் கேராது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து வந்த நோஷன்ஸும் இப்போ வர நோஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களால மந்திரம் தான் என்னன்னு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏதோ பாட்டன் தாத்தா காளி மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு தான், அதனால நானும் விபூதி போடுறதுக்கு காளி மந்திரம் ஜெபம் பண்ணுறேன். இந்த நாலேஜ் வச்சுட்டு யாரையும் நான் இனி எடுக்க போகிறதில்ல. மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரியாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும், இருந்தால் தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன்.